ஹவுஸ் ரெனோவேஷன். இந்த பில்டிங் வந்து நம்ம ஒரு 20 இயர்ஸ் ஆன பில்டிங் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மொசைக் தரை போட்டிருந்தாங்க. ஸோ மொசைக் தரையெல்லாம் நம்ம உடச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக வந்து டைலிங் பண்ண போகிறோம். இப்போ ஸோ ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து டைலிங், வாலெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ரீபெயிண்டிங் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து டைலிங் போடுறதுக்கு முன்னாடி உள்ள வியூ. பாத்ரூம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இடபிள்யூசி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து திரும்பவும் இடபிள்யூசி தான் நம்ம பண்ண போகிறோம். ப்ளம்பிங் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து புதுசாகவே பண்ணியிருக்கிறோம். ஃபுல் ப்ளம்பிங் லைனு ப்ளஸ் வந்து வாட்டர் ப்ரூஃபிங்கு. அப்புறம் வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணி இப்போ வந்து ஒரு 3 டேஸாக தண்ணி நிற்கி. ஸோ வந்து இப்போ வந்து வாட்டர் டெஸ்டிங் எல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. எந்த லீக் கிடையாது, எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ டைலிங் பண்ணுறதுக்காக வந்து வாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சிப்பிங் பண்ணி, ஸோ சிப்பிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவு நம்ம நெருக்கி பக்கத்தில் போட்டுருக்கு பார்த்திங்களா, ரொம்ப டீப்பாக போட்டிருக்குறோம். ஸோ அதையும் ப்ராசஸ் ரெடியாக இருக்குது. பெட்ரூம் அதே மாதிரி பெட்ரூமுக்கு நம்ம டைல்ஸ் எல்லாம் போட்டதுக்கு மணல் ஏற்றி வச்சுருக்குறாங்க. ஸோ இன்னும் வந்து டைல்ஸ் பண்ணி புதுசாகவே வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து கிச்சன் ஏரியா. ப்ளஸ் வந்து இது வந்து கிச்சன் மேடை வந்து ஃபஸ்ட்டு கடப்பாக்கல் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கிரானைட் போட்டிருக்கிறோம். ஸோ கிரானைட் இன்னைக்கு தான் பண்ணோம். ஸோ அந்த சைடு நோசிங் எண்ணி தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நாளைக்கு இந்த நோசிங் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அது கண்டினியூ பண்ணும்போது இது வந்து ஃபினிஷ்டு இது லுக்காக இருக்குது, நீட்டாக இருக்கும். இதுக்கும் மணல்லாம் ஏற்றி வச்சுருக்குறாங்க. பாத்ரூம் வந்து டைலிங் ப்ராசஸ் நடந்துட்டு பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு டைல்ஸ் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மேசன் வந்து பிளாஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாத்ரூம் டைலிங் ஒர்க்கு. பெட்ரூம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டைல்ஸ் போட்டாச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து கஜாரியா 2x2 அதான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் இது கிச்சன் வந்து டைல்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. இது பால்கனி ஏரியா ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். டைல்ஸ், ஃப்ளோ டைல்ஸ், கட்டிங் எல்லாம் முடிஞ்சாச்சு. ஸோ இந்த சின்ன பீஸ் ஒர்க்கு, இந்த ஸ்கட்டிங் ஒர்க் இதெல்லாம் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ பெயிண்டர்ஸ் வந்து ஸ்க்ராப்பிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. பெயிண்டர்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த வால் தேய்க்கிறது, பழைய ஓல்டு மார்க்கர் ரிமூவ் பண்ணுறது, ப்ளஸ் இந்த ஓல்டு வால் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்க்ராப்பிங் ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க. டாய்லெட்டு, ஓகே, ஹால் எல்லாம் வந்து நம்ம டைல்ஸ் ப்ராசஸ் பண்ணி வச்சு. ஸோ இந்த கிராக் நாங்கள் இது வாலில் கீரல் போட்டிருக்கேன். வந்து வாலிலே வந்து கிராக் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கிராக்கை வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பட்டி பிளேட்டில் வந்து லைட்டாக வந்து அப்படியே சின்ன ஒரு கோடு மாதிரி போடுவாங்க. போட்டுட்டு அந்த பட்டியை மட்டும் வச்சுட்டு அப்படியே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்படி பண்ணுறதில்ல. ஸோ எந்த பொசிஷனில் கிராக் போகுதோ அந்த பொசிஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கட்டர் மிஷின்லேயே வந்து கட் பண்ணிவிட்டு அதில் ஆக்சுவலாக வந்து ஏஷியன்லேயே வந்து கிராக் ஃபில்லர் மெட்டீரியல் தனியாக வருது. ஸோ அந்த கிராக் ஃபில்லரை வந்து அப்ளை பண்ணி ஒரு 2 கோட் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கோட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் காய விட்டுறணும். ஆட்டோமேட்டிக்காக அது காய்ச்சி போயிடும். அதுக்கப்புறம் வந்து திரும்ப நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது கோட் அப்ளை பண்ணிட்டு தான் அதுக்கு மேலே வந்து டைரக்ட் பட்டி ஏற்றிட்டு பெயிண்டிங் ஒர்க் வந்து பண்ணுற ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து அந்த கிராக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் வந்து கிராக் இருக்குதோ ஸோ அந்த மாதிரி போர்ஷனில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரிவென்டிவ் சொல்யூஷனாக கூட இருக்கும். அந்த பட்டி பிளேட்டில் கீரி பண்ணுறத விட இந்த மாதிரி ட்ரை கட்டர் போட்டு பண்ணும்போது வந்து நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதில் நம்ம இப்போ ரெனோவேஷன் பண்ணிட்டுருக்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இது வந்து ஹால் ஏரியா டைல்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பேட்ச் ஒர்க்கெல்லாம் அந்த பழைய பெயிண்டில் அந்த பட்டியெல்லாம் வந்து கலந்து போன ஏரியாவில் அந்த பேட்ச் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்குது. ஸோ அதை பார்த்தா தெரியும் பேட்ச் ஒர்க்கு. ஹால் ஏரியா, இது பெட்ரூம் ஏரியா வந்து பொறுத்த வரைக்கும் அதுவும் டைல்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கிரவுட்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. டாய்லெட் வந்து டைல்ஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து கிரவுட்டிங் ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ மேலே வந்து 2 லைட்டு, மிடில் வந்து 2 ஹைலைட்ரு, அகைன் ஒரு லைட்டு, கீழே வந்து டார்க்கு. ஃப்ளோர் வந்து நார்மல் ஆன்டிஸ்கிட் ஃப்ளோரு.
கிச்சன் ஏரியா. கிச்சன் ஏரியா வந்து ஃபஸ்ட்டு வந்து கடப்பா ஸ்டோன் இருந்துச்சு. நம்ம அந்த கடப்பா ஸ்டோனெல்லாம் கட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெட் பிளாக் கிரானைட் போட்டிருக்கிறோம். இது வந்து பால்கனி வந்து டைலிங் எல்லாம் முடிச்சிட்டேன் இப்போ. ஸோ இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குறோம். சின்ன வந்து ஸ்மால் பீஸ் ஒர்க்கெல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்குது. ஸோ டைல்ஸ் வந்து ஃபுல்லாக லே பண்ணியாச்சு. இப்போ டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஜாரியாக தான் நம்ம போட்டிருக்கிறோம். கிச்சன், இது வந்து டாய்லெட்டு, இது வந்து பெட்ரூமு, ஸோ இது வந்து ஹால். ஓல்டு சர்ஃபேஸ் வால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த சர்ஃபேஸ்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பபுள்ஸ் ஆகி வந்து பட்டி எல்லாம் ஒரு மாதிரி உப்பிட்டு அந்த மாதிரி வந்து பபுள்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபுல்லாகவே ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பட்டி பார்த்துட்ருக்கோம் அந்த இடத்துல. அந்த பேஸ்ட் ஒர்க் நம்ம பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த பேஸ்ட் ஒர்க் பண்ண ஏரியா ஃபுல்லாக வந்து பட்டி பார்த்துட்டு ஃபுல்லாக இப்போ வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ முதல்ல வந்து அந்த பேட்ச் ஒர்க் பண்ண ஏரியா வந்து இப்போ ஃபஸ்ட்லேயே பார்த்தோம். இப்போ வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து வால் ப்ரைமர்லாம் வந்து ஆல்ரெடி வந்து இதில் வந்து ரோஸ் கலராக இருந்துச்சு, ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருந்து. ஸோ அந்த கலர் நம்ம வந்து என்ன பண்ணால் டல் பண்ணுறதுக்காக வந்து திரும்ப அகைன் ஒரு கோட்டு ப்ரைமர் ஃபுல்லாக போட்டு அந்த ரோஸ் கலரை டல் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ வந்துருப்பேன் டிசர்ட் ஐவரி அந்த மாதிரி கலர் இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ சீலிங்லேயே வந்து பேட்ச் ஒர்க்கெலாம் இருக்குது. அந்த பேட்ச் ஒர்க்கெல்லாம் வந்து ஸ்க்ரப்பிங் ஆகிட்டு பட்டி பார்த்துட்டு அதை ஸ்க்ரப் பண்ணிட்டு இருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் வந்து ப்ராசஸ். டிசர்ட் ஐவரி, இப்போ வந்து நம்ம அந்த விண்டோக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து விண்டோ ஃப்ரேமு ஷட்டர் இதெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடில் பேப்பர் நம்ம எதுக்கு பண்ணியிருக்கோன்னா வந்து வாலெல்லாம் ஆல்ரெடி ஃபைனல் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஃப்ரேமுக்கு அடிக்கிற பெயிண்ட் வந்து இந்த எனாமல் அடிக்கிறோம். ஸோ அதில் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, அதுக்காக அந்த பேப்பர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து அந்த விண்டோ கிரில்லு ஃப்ரேமு இந்த ஆக்டிவிட்டி போய்ட்டுருக்கு. இங்கே கீழே வந்து ஃப்ளோரிங்கில் வந்து நமக்கு வந்து ஆசிட் வாஷ் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பழைய பாலிங்கான பெயிண்டெல்லாம் வந்து சுரண்டி எடுத்துகிட்டு ரெண்டாவது வந்து சோப் வாஷ் பண்ணுவாங்க. ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸில் வந்து ஆசிட் வாஷ் போட்டு வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஜாயிண்ட் பேக்கிங் வந்து கிரவுண்டிங் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ ஒயிட் சிமெண்ட் போட்டு நமக்கு வந்து பண்ணுறாங்கன்னா ஜாயிண்ட் பேக்கிங் வந்து பண்ணிட்டுருக்குறாங்க. இது என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு 2 hours காய்ச்சதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு திரும்ப ஒரு வாஷ் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ரெனோவேஷன் பண்ண வந்து ஆக்சுவலாக வந்து நேற்றுக்கு வந்து வாஷ் பண்ணி விட்டாங்க. அந்த வாஷ் பண்ணி விட்டதுனால அதோட வந்து அந்த தூசி டஸ்ட்டு மட்டும் அப்படி படிஞ்சிருக்குது. ஸோ இப்போ வந்து திரும்ப ஒரு மாப் அடிச்சுட்டு இன்றைக்கி வந்து அது அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான். ஸோ விண்டோ எல்லாம் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு, கிரில்லும் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அங்கே ஆக்சுவலாக கிளார் அடிக்கிறதுனால ஒழுங்காக தெரியல. ஸோ வால் பெயிண்ட் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு, சீலிங் ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. கபோர்டு, இது ஹால் ஏரியா. இன்றைக்கி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மாப் மட்டும் அடிக்க வேண்டியதான். மற்ற மாதிரி பாயிண்டிங் எல்லாம் முடிச்சாச்சு. நேற்று ஃபுல்லாக வந்து ஹவுஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து சோப் வாஷ்லாம் போட்டு வாஷ் பண்ணது. அந்த டஸ்ட்டு படுத்திருக்கிறது அந்த ஓரத்தில் இருக்கிறது. ஸோ இப்போ மாப் அடிக்கும் போது அந்த டஸ்ட்டெல்லாம் வந்துடும். இப்போ நமக்கு வந்து எல்லாம் இப்போ இன்றைக்கி வந்து ஹேண்டி ஒர்க் பண்ண போகிறோம். இது பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம டைல்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு, பெயிண்ட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. கபோர்ட் ஏரியா, விண்டோ இதுவும் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இனி ஒரு கபோர்டு பெட்ரூமில். ஸோ இங்கே நின்று பார்க்கும்போதே நமக்கு தெரியும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி, அதுக்கு முன்னாடி வந்து கிச்சன், இது வந்து பேசேஜ் ஏரியா, இது பெட்ரூம். ஸோ பெட்ரூம் நின்று பார்க்கும்போது இந்த வியூ கிடைக்குது. இது வந்து பேசேஜ் ஏரியாவில் நின்று பார்க்கும்போது வந்து ஹாலு, மெயின் டோர். ஸோ பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டைல் ஒட்டும் போதும் பார்த்துருப்பீங்க. டைல் ஒட்டுறப்புறம் சொல்லியிருப்பேன், அதே பேட்டர்ன் தான். அந்த டைலு ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இப்போ போட்டாச்சு. ஷவரு, 2-in-1 வால் பீசர், ஹாட் அண்ட் கோல்டு.
அப்புறம் கெய்சர் பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து ஹெல்த் ஃபாசெட்டு, அப்புறம் இன்லெட் பாயிண்ட்டு, ஆஸ் யூஷுவல் வந்து இடபிள்யூசி. நம்ம எல்லாமே வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செராமிக் அண்டு சிபி ஃபிட்டிங்ஸ் ரெண்டுமே வந்து ஹிண்டுவேர் தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ டேப் பாயிண்ட் வரையும் பார்த்தா தெரியும், ஹிண்டுவேர் தான். செராமிக் பொறுத்த அதுவும் ஹிண்டுவேர் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ ஃப்ளஷ் டேங்க் எல்லாமே வந்து ஹிண்டுவேர் தான். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஹிண்டுவேர் தான் கொடுத்துருக்கோம். நேம் தெரியுது உங்களுக்கு, ஹிண்டுவேர் தெரியுதா? ஸோ இது வந்து பாத்ரூமோட இன்னர் ஃபினிஷ். இது வந்து சோப் வைக்கிறது ஒரு கடப்பாக்கல், இது ஆல்ரெடி இருந்தது, நம்ம எடுக்கலை, அப்படியே வந்து ரினோவேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு சோப் வைக்கிறது ஒரு கார்னர் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதுவும் நம்ம எடுக்கலை, அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். இது சென்ட்ரல் ஃப்ளோட்டர் ஏரியா வாட்டர் போகிறதுக்கு. ஓகே. ஸோ அப்புறம் வந்து சுவிட்ச் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரீஒர்க் பண்ணி கொடுத்தோம். இதுக்கு முன்னால் கம்ப்ளீட்டு சுவிட்ச் பாக்ஸ் தான். வீட்டில் எந்த சுவிட்ச் பாக்ஸும் வந்து நம்ம இருக்காது, எல்லாமே வந்து புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்கலாம். இது வந்து கிச்சன் ஏரியா பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம அது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். கிரானைட் போட்டிருக்கிறோம். கிரானைட் எல்லாம் வந்து போட்டு நோசி எல்லாம் முடிச்சு எல்லாம் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு கடப்பா ஸ்டோன். இது சிங்கு வந்து ஆல்ரெடி வந்து கடப்பா ஸ்டோனில் இருந்துச்சு. ஸோ அது நல்லா தான் இருந்தது. அது ஓகே, நம்ம அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிட்டோம். அது நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கிச்சனோட செல்ஃப் ஏரியா, அதுக்கும் கடப்பா ஸ்டோன் எல்லாம் நம்ம போட்டு நீட்டாக வந்து பெயிண்டெல்லாம் பண்ணி டஸ்ட்டு படித்தது. ஸோ பார்த்திங்களா, இதெல்லாம் பெயிண்ட் பண்ணியாச்சு. பெயிண்ட் பண்ணி எல்லாம் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு, அதோடய வேஸ்ட் பாயிண்ட்டு, பால்கனியிலே நம்ம ஒரு டேப் பாயிண்ட்டு கொடுத்துருக்குறோம். பால்கனியில் கொடுத்துருக்க டேப் பாயிண்ட்டு நம்ம வந்து ஹிண்டுவேர் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பார்த்திங்களா, ஹிண்டுவேர். ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து ஹிண்டுவேர் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறது. கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுப்போம். நம்ம சொல்லும்போதே வந்து ஹிண்டுவேர் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது. உங்களுக்கு வந்து எதாவது கம்ப்ளைண்ட்னா கூட சொன்ன ரெஸ்பான்ஸ் சொல்கிறது கிடைக்கும். ஓகே, இதுதான் ஃபுல் வீடு. கிச்சன், பேசேஜ் ஏரியா, தென் டாய்லெட்டு, இது பெட்ரூமு, ஹால். ஸோ நமக்கு வந்து ஓல்டு கண்டிஷன் எப்படி இருந்துட்டிங்கன்னு இப்போ ஸ்டார்டிங் வீடியோ தொடக்கத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ரெனோவேட் பண்ணி இப்போ வந்து புது வீடு மாதிரி வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகே, தேங்க்யூ.